எல்லாருக்கும் வணக்கம். சுரக்காய், அப்புறம் பச்சை பட்டாணி, கேரட், இந்த முள்ளங்கி, இது மாதிரி காய்கள்லாம் போட்டு வைட்டமின் ஏ சம்மந்தப்பட்ட காய்கள் இதெல்லாம் போட்டு கூட்டு குழம்பு. இதை மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடும்போது வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை முன்னாடி போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளி 2 தக்காளி போடுவோம். தக்காளி அதிகம் சேர்த்துனா புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு என்ன சொன்னால் தக்காளி வதங்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டுங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த காயெல்லாம் போட்டு காய் கொட்டி அதில் கொட்டி வதக்கிக்கோங்க. சரிங்களா? கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மசாலா தூள்லாம் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, லைட்டாக சாம்பார் தூள், லைட்டாக கறி மசாலா தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூனே போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் தேவையான அளவு சாம்பார் தூள் லைட்டாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னு கேட்டால் எல்லா மசாலாவும் சேர்க்கறனால. கறி மசாலா அது ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூனே போட்டுக்கோங்க போதும். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு. இது கரம் மசாலா சும்மா 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா மசாலா பட்டை கிராம் அதிகம் சேர்த்தா அந்த வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். பட்டை கிராம் கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலாலாம் அதில் இருக்காங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. காயோடு அப்படி கலந்து வரணும் மசாலாலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி அதை நல்லா வதக்கி அரைச்சிருக்கேன். தேங்காய், வெங்காயம் 2 சேர்ந்து அரைச்சிருக்கேன். வதக்கிக்கலாம். வேணும் தேங்காயும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா கொதி வந்தோடனே நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. சுவையான குழம்பு